பிரவீன் வந்து எனக்கு தெரிஞ்சு வருவார், ஒரு 50 நாளுக்கு மேலேயே வருவார் நான் நினைக்கிறேன். பார்வதி, கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நெகட்டிவ் வந்து இது காமிச்சா உள்ள இருப்பாருன்ற ஸ்ட்ராட்டஜியானா கம்ருதீன் அது அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒருவேளை ஏற்கனவே ஒரு சீசன் டைட்டில் வின்னர் அந்த மாதிரி ஆனார், கெட்டவாத பேசி துப்பி கிப்பி பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் பிரேவ் இந்த சென்ஸ் ஓப்பனா அடிக்கிற ஆளு. ஆனா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறது, பொண்ணுங்கிட்ட போய் வழிஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் அங்க காட்டல. இங்க என்ன டோட்டலா அப்படியே மாறி போயிடுச்சு. நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஷூட்ல இருக்க ஆட்கள் கிட்ட பேசின வரைக்கும் அவர் இந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறாங்க. நல்ல டைப்பு, சைலண்டா வந்துட்டு சைலண்டா போற பையன், இந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஒருவேளை ஷோக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்குமோ, நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரீச்காக. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்குத்தான் அந்த சொல்றாங்க, ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா அது கன்றாவியா இருக்கும். இவனை முதல்ல தூக்கி வெளியே அடிங்கடா அப்படிங்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெட் கார்டு கொடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் அமைச்சாங்க சீசன் 2ல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதான் என்னோட தாட்டியா. நல்ல கண்டஸ்டன்ட், ஒரு இடத்துல நல்லா விளையாடுறாப்புல, நல்லா பேசுறாப்புல, பேசும்போது வார்த்தைலாம் ரொம்ப கோமான வார்த்தை, இந்த பைத்தியக்காரங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சொன்ன மாதிரி பார்வதி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்து இவரை அப்போஸ் பண்றாங்க. அதையும் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாருக்கும் மிங்கிள் ஆனார்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி வருவார்னு நான் நினைக்கிறேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.